வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் ஏதாவது பேச முடியல. பிகாஸ் ஃபஸ்ட்டு படம் தான் பேசணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு பேச வரும். இப்போது இங்கே இருக்கும்போது எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் பிருத்திராஜ் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ஐ திங்க் 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்கதில்லை, AR സാർ மாதிரி. കാരണം நம்ம ஒரு കേരളാവിലെ ഒരു ചിന്ന സ്റ്റോറി അവங்கிட்ட சொல்லுമ്പോൾ என்னோட மைண்டில் இந்த கேரக்டரோட ഡെപ്ത് தான் എനിക്ക് ഇരുന്നത്. എങ്കിட்ட பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை, எதுவும் இல்லை. சிம்பிளாக ஒரு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லி கொடுக்குമ്പോൾ அதோட டெப்த் எவ்வளோவும் இருக்கே. இந்த காலத்துக்கு இந்த படத்துக்கு ஆവശ്യമെന്ന് நினச்சி அவரே இனிஷியேட்டிவ் பண்ணி இதனால்தான் இப்போ நீங்கள் கூட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வர்றதுக்கு ஒரு டைம் கிடச்சது. எவ்வளோ அவர் இந்த படத்தோட ஐ திங்க் ഞാൻ ട്രാവൽ பண்ணி லாஸ்ட் 7 years 2017 onwards அவர் இந்த படத்தோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஐ திங்க் நிஜமாக சும்மா அவரை வச்சுட்டு போய் சொல்லல, நிஜமாக தான் இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவரோட மியூசிக்கு அவர் பண்ணது படத்துக்காக இவ்வளோ டெடிகேட் பண்ணது ஐ திங்க் அது சொல்லித்தான் ஆகணும். அதுதான் என்னோட நன்றி. இப்போது இதில் நிறைய பேர் இருக்கு. பிருத்திராஜ் இப்போது என்னோட தம்பி மாதிரி தான். அதுதான், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியில்லை. பிகாஸ் லாஸ்ட்டு 16 years நம்ம அவன் சொல்லியாச்சு, அவன் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. பட் அப்போ கூட എനിക്കും അവനും തമ്മിലുള്ള ഡയലോഗ്സ് only about ആടുജീവിതം. ആക്ച്വലാக வேறு எதுவும் பேசுறதுக்கு இன்பிட்வீன் இல்லை. எப்போ பார்த்தாலும் அதுதான் பேசிகிட்டே இருந்தது. அண்ட் சுனில் என்னோட கேமரான். இப்போது ഞാൻ எவ்வளோ இமேஜின் பண்ணது அந்த அளவுக்கு அதுக்கு மேலே ഒക്കെ എനിക്ക് വിഷ്വൽ കൊടുത്തത് സുനിലും ഞാനിവിടെ പ്രസൻറ്റ് ചെയ്യുകയാണ് നിങ്ങൾക്ക്. ജിമ്മി ക്യാരക്ടർ ആക്ച്വലി இந்த புக்கில் மோசஸ் மாதிரி தான் அந்த ரைட்டர் எழுதி வச்சுருக்கேன். பிகாஸ் இவங்களை எல்லாமே டெசர்ட்டின்னு എടുത്തിട്ട് കാപ്പാത്തുക്കാக ഇരിക്കണ ഒരു ഗോഡ് എല്ലാ പ്രസൻസും ഇരിക്കണ ഒരാൾ മാതിരി தான். அதுக்கு அவரோட ஃபிசிக்கு, அவரோட ப்ரெசன்ஸு, அவரோட ஸ்மைலு, உங்களுக்கு தெரியல எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்மைலு, எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒத்து வந்தாச்சு. വളരെ ரொம்ப நன்றி. இந்த படம் கேரளா மக்கள் மட்டுமல்ல, இது மாதிரி சர்வைவல் நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேர் கல்ஃபில், சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லாமே போய் ரொம்ப ஆൾക്കാர் വലിയ അച്ചീവ്മെൻറ്റ്സ് എല്ലാം பண்ணி വലിയ പണമെല്ലാം സമ്പാദിച്ച് ഇരിക്കുന്നവരെ மட்டும்தான் നമുക്ക് தெரியும். பட் நிறைய ആൾക്കാർ ലൈഫ് മിസ്സിങ് ആയിച്ച്, ഫാമിലി മിസ്സിങ് ആയിച്ച് இப்போவும் அலைஞ்சிட்டே இருக்கே, நமக்கு தெரியல. அது மாதிரி அந்த நஜீவோட ஒரு ஸ்டோரி தான் இது. பட் எதுக்கு ஹோப் ஒரு சாங்கு ப்ரொமோஷனுக்காக பண்ணியதுன்னு வச்சால் அதுக்கும் காரணம் ரஹ்மான் சார் தான். காரணம் இதில் இந்த படத்தோட ஒரு பொலிட்டிக்ஸு கூட அதுதான். எதுக்கு இந்த படம் என்ன பேசுதுன்னு வச்சால், எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியாலும் சர்வைவ் பண்ணியாலும் ഉള്ളിലൊരു ഫയർ ഇരുന്നാൽ, ഹോപ്പ് ഇരുന്നാൽ ലൈഫിലെ തിരുപ്പി സക്സസ് பண்ணலாம், ലൈഫ് തിരുപ്പി എടുக்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை. பிகாஸ் நவ் டேஸ் நமக்கு தெரியும், 10th மார்க்கு ஃபெயில் ஆயிடுச்சால் அப்போ சூசைட் ஆகும்.
ஏதோ ஒரு எக்ஸாமினுக்கு மார்க்கு கம்மி ஆயிடுச்சால் அப்பா வழக்கு പറയുന്നു நினச்சி ഒളിച്ചു പോയിടും അല്ലെങ്കിൽ സൂയിസൈഡ് பண்ணுவார். அந்த மாதிரி டிப்ரெஷனில் போயிருക്കുന്ന ஒரு ലെവലിൽ ஹோப் இருந்தால் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நாளுக்கு திருப்பி சக்ஸஸில் வராம் എന്നുള്ളൊരു മെസ്സേജ് தான் இதோட மெயினாக பொலிட்டிக்ஸ். அந்த இது தான் நம்ம we are trying to telling through this movie. எல்லாருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைக்கணும். தேங்க்யூ. One question to you. ஸோ நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஒரு புக்கை வந்து நம்ம படமாக எடுக்கும் பொழுது அந்த கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாட் வாஸ் ஒன் திங் யூ வாண்டட் டு டூ? ஓகே, அந்த நஜீப் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நான் படமாக மக்கள்கிட்ட கொடுக்கணும். வாட் வாஸ் தட் ஒன் திங்? வை வாஸ் இட் ஆக்சுவலி? ஆக்சுவலி எனக்கு தமிழ் நல்லா வராது, அதர்வைஸ் இதுக்கு மேலே பேசணும் இருக்கு. இப்போது ஒரு 3 months பேக்கு நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஆக்சுவலாக எல்லோரும் நஜீப் மாதிரி பேசிகிட்டே இருக்கு. நஜீபோட வீட்டில் சைனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இவரோட ஒய்ஃபு. வேறு ஆஃப்டர் இவர் போகுമ്പോൾ அவர் ப்ரெக்னெൻ്റ് இருந்தது, 3-4 months ப்ரெக்னெൻ്റ് இருந்தது. அந்த ஆளும் நம்ம எதுவும் சொல்லவில்லை അല്ലേ? ஐ தாட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக அதர்வைஸ் അല്ലെങ്കിൽ இந்த படத்துக்கு ஒரு நெக்ஸ்ட்டு வியூ மாதிரி அந்த பொண்ணோட ஒரு என்ன ஸ்ட்ரகிள் கொஞ்சம் காட்டணும்னு திங்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியாச்சு, இப்போ ரீசெண்டாக தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கே ஏதோ ஒரு லேடி ஹஸ்பண்டு வெளியூரில் போயிட்டு 2 years வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். അപ്പം മാരേജ് മുടിഞ്ഞ് ഏതോ 2 weeks അപ്പുറം തന്നെ അവർ വെളിയൂർ പോയത്. ബട്ട് അവരെ മിസ്സിങ് ആയിച്ച് ആഫ്റ്റർ 2 years ആയിച്ചിട്ട് എന്താ റിലേറ്റീവ്സ് പേരൻസ് எல்லாமே சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணுனை மேரேஜ் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு ஆள் மேரேஜ் பண்ணியாச்சு. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 week இந்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் திருப்பி வந்தாச்சு. அது பத்திரிகையில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. அதில் ஒன்று மட்டும்தான் நஜீப்.